सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य मतवादं च अस्तामलकं च शिष्यं हम तौरकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततं अनदोऽस्मि सदाशिव समारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। चित्रं भडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु चिन्ன संशयाः। கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் பாக்கிறந்த பூர்ணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம் அப்படின்னு திருவிளையாடல் புராணம். ஆச்சாரியால் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா யஸ்சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானம் ஏவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஆச்சாரிய பாதைகி கிருத தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வார்த்திகக்காரர் பிரசித்தியா இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியார் ஆதிசங்கராச்சாரியாருடைய சிஷ்யர். பூர்வாசிரமத்துல மண்டன மிஸ்வரராக இருந்து ஆச்சாரியாரோட பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் வாதம் ஏற்பட்டு அதுல தோத்து ஆச்சாரியாரை ஒத்துண்டு சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிண்டு அதற்கு பிறகு அவருடைய சிஷ்யராக ஆக்கி இன்னைக்கு போற்றக்கூடிய சிங்கேரி மடத்துக்கு ஆச்சாரியனாகவும் காஞ்சி மடத்துக்கு ஆச்சாரியனாகவும் இருந்து சுரேஸ்வராச்சாரியா சன்னதி காஞ்சிபுரத்து மடத்திலேயே இருக்கு. அவருடைய சிஷ்யராக சௌர்பக்யாயத்ம முனியை இங்கே நிறுவினார் அப்படின்னு சொல்லுது. இப்படி ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுக்கும் சுரேஸ்வரருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. எஜுர்வேதத்தை சொல்லக்கூடிய மடமா இருக்காது சிங்கேரி. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய எஜுர்வேதம் சுக்ல எஜுர்வேதத்தை மோட்டோவாக லோகோவாக கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு மடம் அது இல்லையா? அப்படி இருக்கு. இப்படி அந்த சுரேஸ்வராச்சாரியார் தைத்திரிய வார்த்திகம், பிருகதாரண்யக வார்த்திகம், நைஷ்கர்மிய சித்தி, அதுக்கு பிறகு கட்சீகரண வார்த்திகம் அப்படின்னு எழுதினதோட மானசோல்லாசம் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு எழுதியிருக்காரு. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை நமக்கு தெரியறதுக்கு காரணமே அதுக்கு இவ்வளோ பெரிய வியாக்கியானமானது. ஒரு 350 ஸ்லோகத்துக்கு அந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து அதனுடைய புகழ் நமக்கு தெரியறது. அது எவ்வளவு தத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக ஆச்சாரியார் எழுதினார்னு தெரியுது. அந்த மானசோல்லாசம் அப்படின்ற அந்த வியாக்கியானத்தோட சுரேஸ்வராச்சாரியாருக்கு அருள்தான அந்த வியாக்கியானத்தோட நாம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை இன்ட்ரோடக்ஷன்லாம் ஆயிடுச்சு. எப்படி மானசோல்லாசத்துல மங்கள ஸ்லோகத்தோட தான் எல்லா கிரந்தத்தையும் ஆரம்பிக்கிறதுன்னு சிஷ்டாச்சாரம். அந்த சிஷ்டாச்சாரத்தை ஒட்டி அவர் எழுதினார். மங்களம் திசத்துமே விநாயகா, மங்களம் திசத்துமே சரஸ்வதி, மங்களம் திசத்துமே மகேஸ்வரி,
மங்களம் திசத்துமே சதாசிவஹா அப்படின்னு ரொம்ப அழகான மங்கள ஸ்லோகம் எழுதினார். நிர்விக்ன பரிசமாப்தியத்துக்காக விநாயகர் பிரார்த்தனையும், அப்புறம் வாக் சித்திக்காக சரஸ்வதியினுடைய பிரார்த்தனையும், பரவித்தியாக இருக்கக்கூடிய உமா என்று சொல்லக்கூடிய பராசக்தியை வேண்டக்கூடியதாக மகேஸ்வரி என்றும், எல்லாவற்றையும் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே சா ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைத்தமாக இருக்கக்கூடிய சதா சிவ தத்துவமாக இருக்கக்கூடிய அதையும் அவர் நமக்கு மங்கள ஸ்லோகத்துல கோட்டினார். இதற்கு பிறகு ஒரு அருமையான ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். ஆத்மலாபாத்து பரோலாபகா நாஸ்தி இது முனையோ விது அப்படின்னார். உலகத்திலேயே நாம எதற்காக பிறந்தோம் அப்படின்னாக்க நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிறந்தோம். அதை தெரிந்து கொள்கிறேன், இதை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அது தெரியும் சார், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஜாப்பனீஸ் தெரியும், பிசிக்ஸ் தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் தெரியும், எலக்ட்ரிக் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கலை தெரியும், அந்த கலை தெரியும் எனக்கு அப்படின்னு அலைஞ்சிட்டு நம்மளுடைய புத்தியை என்ன பண்றோம், நம்மை விட வேறான ஒரு விஷயங்களை அறிவதிலேயே ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் ஒண்ணு வச்சுட்டு அதை அறிவதற்கே வைத்துக் கொண்டிருக்கும். ஆனா எது முக்கியம், இந்த சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய என்னை அறிய வேண்டாமா, இதை அறியாமல் எதை அறிந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்றத அதை அறிவது தானே லாபம், அது இல்லாம பாக்கியெல்லாம் அறிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆத்ம லாபாத் பரோலாபகான் ஆவஸ்தம்ப தர்ம சூத்திரத்துல அத்தியாத்ம படலத்துல எழுதின ஒரு சூத்திரம் இது. அது மட்டும் இல்ல, பகவத்கீதையில எம் லத்வா சாபரம் லாபம் மன்யதேன அதிகம் ததஹா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆத்ம லாபம் தான் நம்மளுடைய கோல் ஆஃப் லைஃப். நமக்கு பகவான் எதற்காக புத்தி சக்தியை கொடுத்தார், மனசை கொடுத்தார் என்றால் அதை அறிவதற்காகத்தான் கொடுத்தார். இதை நீங்க அறிந்துட்டீங்கன்னா நீங்கள் அடைய வேண்டியது எதுவும் இல்லை, அவ்வளவுதான், நீங்க பிறந்த பயனை அடைந்து விட்டீர் அப்படின்ற பொருள் அப்படின்னு தல்லாபார்த்தம். அது எல்லாருக்கும் போக வேண்டும் அப்படின்றதுக்காக கவிஹி ஸ்தௌதி ஆச்சாரியார் பகவத்பாதார் இதை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண போறேன் மானசோல்லாசத்துல அப்படின்னு ஆச்சாரியனுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியை கருதுகிறார். அது என்ன, ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம், என்னுடைய ஆத்மாதான் பரமாத்மா. செல்ஃப் நாலேஜ் தான் சோல் நாலேஜ், காட் நாலேஜும் செல்ஃப் நாலேஜும் வேறில்லை அப்படின்னு ஆரம்பிச்சார். இத கேட்ட பிறகு சந்தேகம் இருக்காது, வராம இருக்குமா இல்லையா? அந்த சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவன் என்ன பண்ணா, ஒரு 7 ஸ்லோகத்துல போன வாரம் பார்த்தோம் கேள்விகள் கேட்டான். என்ன கேட்டான்? முதல் வினா என்ன, உலகத்துல அஸ்தி பிரகாசத்தே அப்படின்னு 2 விஷயம் இருக்குப்பா. எந்த பொருளாக இருந்தாலும் அது இருந்தாதானே நீங்க அறிய முடியும். அது உங்களுக்கு அறியும்படி விளங்கினால்தானே அது அறிய முடியும். அப்படின்னா என்ன இல்லையா? எந்த அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? ஆத்மாவை நீங்க எப்படி ஒரு பொருளா பார்க்க முடியாது? பொருளாக இருந்ததுன்னா அதற்கு இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எனக்கு விளங்குகிறது அப்படின்னா அது பிரகாசிக்கிறது, ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி ஒளிரும், ஒளிராது அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பிறகு நீங்க ஈஸ்வர ஞானமும் செல்ஃப் நாலேஜ், என்னுடைய அறிவும் ஒண்ணுன்றீங்க, நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு, அது எப்படி சார்? ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அது தெரியணுமா எனக்கு இல்லையா? ஜீவன் எப்படிப்பட்டவன் அது தெரியும். ஜீவத்துவம் கீதிருஷம், ஜீவத்துவம் ஈஸ்வரத்துவம் கீதிருஷம். அது மாத்திரம் இல்ல, சர்வாத்ம பாவம் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாமுமாக அந்த பகவான் இருக்கிறார், அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த சுபாவமாக இருக்கிறார்னு சொல்றீங்க. அதுதான் ஈஸ்வரன் சொல்றீங்க, அதுதான் நீன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி எல்லாமுமாக இருக்கக்கூடியதுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா? 4வது கேள்வி. 5வது கேள்வி கேட்டான், கதம் ஜீவஹா ஜான், இந்த ஜீவனை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நான் இருக்கக்கூடிய ஜீவனை நான் புரிஞ்சுக்கிறது தப்புன்றீங்க, சரி நான் யாரு, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அத சொல்லுங்க அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கப்புறம் சரி சார், இத மாதிரி அறிவதற்கு எதை வைத்து நான் அறிய முடியும்?
இல்லையா? நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒரு புத்தகத்தினாலையும் வேதத்தினாலையும் சொல்லி புரிய வைக்க முடியும். என்னை புரிய வைப்பதற்கு எதை கொண்டு நான் புரியுது? இப்படி ஒரு சந்தேகம். கருவி என்ன, அறியக்கூடிய சாதனம் என்ன, இது என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் 7வது ஒரு கேள்வியா, அந்த ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அடுத்த கேள்வி. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், சார் எப்படி பார்த்தாலும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாக ஆவதுன்றது எப்படி சார்? நானும் கடவுள் எப்படி சார் ஒன்றாக இருக்க முடியும்? நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்களே இல்லையா? அவ முதல்ல எடுத்த எடுப்பிலே தல்லாபார்த்தம் சுவாத்மாவும் பரமேஸ்வரம்னு சொல்றீங்க. சுவாத்மாவும் பரமேஸ்வரனும் ஒன்றாக எப்படி சார் ஆகும் இல்லையா? ஈஸ்வரன் ஜீவனாக எப்படி இருப்பான்? ஜீவஹா கதம் ஈஸ்வரஹா சியாத் அப்படின்னு 9 கேள்வி கேட்டான். இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்லிவிட்டார் ஆச்சாரியார். எப்படி ஒரு ரசியம் பண்றாரு ஆச்சாரியார். ஒரு ஸ்லோகம் எழுதினார். இவர் அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றார். இப்ப நான் கேட்ட இந்த 9 கேள்விக்கான விடையையும் அவர் ஒரு ஸ்லோகத்துல எழுதிட்டார். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா யஸ்சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த விஸ்வமானது எப்படி இருக்குன்னா, முதல்ல என்ன சொன்னார், கண்ணாடியில காணப்படுகின்ற ஒரு பட்டணம் மாதிரி திருஷ்யமான தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி. அந்த கண்ணாடியில திருஷ்யமானமாக இருக்கக்கூடியது ஒரு மலை இருக்கு. அந்த இடத்துல கண்ணாடி மாட்டி வச்சிருக்கீங்க. அந்த வீட்டுல இருந்து எதிர்க்க இருக்கக்கூடியது பெரிய அங்க ஒரு ஏரி இருக்கு, மலை எல்லாம் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில தெரியுது இல்லையா? இந்த கண்ணாடிக்குள்ளேயோ ஸ்பேஸ் ஏதாவது இருக்கும். ஆனா இதெல்லாம் அதுக்குள்ள எப்படி போந்தது? எப்படி சார் போந்தது இல்லையா? அவ்வளவு பெரிய மலை எப்படி இந்த கண்ணாடியில தெரியும்? புரியலையா எனக்கு? எப்படி அந்த ஏரி தெரியும்? ஆனா காணப்படுகிறது. அது உள்ள இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனாலும் காணப்படுகிறது, பார்த்து கொண்டே இருக்கேன். இது என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இதே மாதிரிதான் இந்த உலகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி இருக்கு? இந்த விஸ்வமானது எப்படி இருக்கு? பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிவ உத்பூதம் யதா நித்ரயா. இந்த விஸ்வமும் நித்ரையா ஆத்மனி, என்னுடைய ஆத்மாவில மாயையாக எல்லா உலகத்தையும் நான் பார்க்கிறேன். ஆனா அது வெளியில இருக்க மாதிரி நான் பார்க்கிறேன். புரியலையே சார் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, உங்களுடைய கனவு. அந்த கனவுல நீங்களே வரீங்க. நீங்களே என்ன பண்ணீங்க இல்லையா? ஒரு ராஜாவாக போய் மனைவியோட ரதத்துல போறீங்க. எல்லாரும் உங்களுக்கு மாலை போடுறாங்க. எல்லாருமாக நீங்களே பாக்குறீங்க. பார்த்து நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாலை போடுகிறாங்க. எல்லாம் பார்த்தீங்க. இப்ப பார்த்துட்டே இருக்கும்போது கனவு கலைஞ்சு போச்சு. எழுந்துட்டீங்க. எழுந்த உடனே என்னாச்சு? பொய் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க கனவுல பாத்தீங்களே, நீங்க பார்த்த உலகம் எங்க இருந்தது? உங்களுடைய மைண்டுக்குள்ளதானே அந்த கனவு பார்த்திருக்க முடியும். உங்களுடைய மைண்ட்ல அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கா? நீங்க ரதம் போற அளவுக்கு இருக்கா? அது மாத்திரம் இல்ல, பின்னாடியே ஒரு 100 யானை 100 குதிரை வந்தது வேற நீங்க பாத்தீங்க. 100 குதிரை 100 யானை, அது பக்கத்துல மலைகள், ஆடு, அழகான நந்தவனம், நல்ல மனைவி, அவளுக்கு ட்ரெஸ், நீங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க. உங்களுடைய ரதத்தை, குதிரை இருக்கிறது, எல்லாரும் உங்களுக்கு மாலை போடுறாங்க. இவ்வளவு பேரையும் நீங்க உங்களுடைய கனவுல பாத்தீங்களே. எங்க பாத்தீங்க? மனசுக்குள்ள பாத்தீங்க இல்லையா? எப்படி பாத்தீங்க? நான் என்னையே பாக்குறேன். நானே அங்க ஹீரோவா இருக்கேன், ட்ரீமரா இருக்கேன். என் மனைவி, நான் என்னால சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம்,
எல்லாத்தையும் நான் எப்படி பார்த்தேனோ இல்லையா, யதா நித்ரையா ஆத்மனி, என்னுடைய ஆத்மாவிலேயே பார்த்தேன். எப்படி பார்த்தீங்க? மாயையா பஷ்யன்னு, மாயையா பார்த்தீங்க. எப்படி பார்த்தீங்க? என்னை விட அது வெளியில இருக்க மாதிரி பார்த்தேன். எனக்குள்ளேயே என் மனசிலேயே வரக்கூடிய கனவுல நானே இருக்கிறேன். அந்த கனவின் மூலமாக ரதத்தை பார்த்தேன், மனைவியை பார்த்தேன், குதிரையை பார்த்தேன், யானையை பார்த்தேன், மக்களை பார்த்தேன், மாலையை பார்த்தேன், ட்ரெஸ்ஸ பார்த்தேன். எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எனக்குள்ளேயே பார்த்தேன். பகிரிவ உத்பூதம், எல்லாம் எங்க இருக்கு? நிஜாந்தர்கதம், என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே. நிஜ அந்தர், எனக்குள்ளேயே. அந்தர்கதம், எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நான் எப்படி பார்த்தேன்? நித்ரையா யதா, தூங்கும் பொழுது, கனவு காணும் பொழுது, ஆத்மனி, என்னுடைய ஆத்மாவிலேயே. மாயையா என்னன்னு தெரியல சார், ஆச்சரியமா இருக்கு, புரியல. மாயை தான் அது. மாயினால், அஜானத்தினால பகிரிவ உத்பூதம், வெளியில இருக்க மாதிரி உண்டானது போல பார்க்கிறேன். பார்த்த பிறகு என்ன ஆச்சுன்னா, எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். யஹா, அந்த பார்த்தவன் என்னாச்சு? பிரபோத சமய, முழித்து கொண்டான். பிரபோதம் அப்படின்னாக்கா விழிப்பு நிலை. விழிப்பு நிலை வந்த பிறகு என்னாச்சு? அப்படியே அத்வயமாக, தன்னை விட வேறு இல்லாததான ஆளுதான் நானு, ஒண்ணுதானே. நான் எப்படி நானாவே இன்னொருத்தரா இருந்து எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. நான் தானே அது, நான் தான் இங்க இருக்கேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அத்வயமாக இருந்து கொண்டு இல்லையா, ஸ்வாத்மானமேவ சாட்சாத் குருதே, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தானே சாட்சாத்கரிக்கிறான். அப்படின்னா நேரில் பார்க்கிறான். அதான் இங்க இருக்கேனே, நான் எப்படி அங்க போறமாச்சு? அது பொய்ப்பா, அது மாயைப்பா, ஏதோ போட்டு. நான் தான் இங்க இருக்கேன், எல்லாம் பக்கத்துல இருக்கு, எங்க வீடு இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இன்னார்னு பேரு, எனக்கு ஆதார் கார்டு இருக்கு, எனக்கு பேன் கார்டு இருக்கு, எனக்கு ரேஷன் கார்டு இருக்கு, இதெல்லாம் தானே உண்மை. அது என்ன சார் பொய் தானே இது அப்படின்னு நமக்கு தோணுகிறது இல்லையா? இப்படி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறது இல்லையா? இதை, இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டவுடன் எப்படி இந்த சொப்ன பிரபஞ்சமானது மறைந்து விடுவதோ, அத மாதிரி ஞானம் வந்த பிறகு இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவும் ஒரு கனவுதான், இதுவும் ஒரு நாள் மறைந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, சத்குருவனுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். யாரும் இதை சொல்ல மாட்டார்கள். ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடியவர் தான் குரு. அந்த குருவானவர் யாரு? துகாரோ அந்தகாரஸ்ய ருகாரோ தன்னிவர்த்தகா. என்கிட்ட இருக்கக்கூடிய அஜானத்தினால பல பிறவிகளாக என்னால இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் 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 நினைச்சு இப்பொழுதும் அதே வழக்கத்துல இல்லையா, எப்படி இந்த கூட்டுல, இந்த எலும்பு கூடுலயும் இந்த பாடி இருக்கக்கூடிய இந்த கூட்டுல நான் உட்கார்ந்துட்டு இல்லையா, இந்த சரீரத்தை போய் நானுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். அதை இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆத்ம ஞானம் புகற்றதுக்காக ஒரு சத்குருவானவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, நமக்கு இந்த விஷய ஆத்ம ஞானம் உனக்கு வரும்பா, இந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்ட பிறகு இந்த பிரபஞ்சமானது பொய் என்பதை, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ அபரஹா எனக்கூடிய இந்த தத்துவத்தை அவர் உபதேசம் பண்ணுவார். இப்படி யார் பார்க்கிறானோ அவனுக்கு தஸ்மை, எவன் பார்க்கிறானோ அவனுக்கு ஸ்ரீ குருமூர்த்தையே நமஹா, அந்த குருமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். என்ன சார் இது? இதை பண்ணுகிறவர் குரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். என்ன கனெக்ஷன்? இது கொஞ்சம் யோசிச்சுதான் கண்டுபிடிக்க வேண்டிய கனெக்ஷன். இது என்ன கனெக்ஷன்? இந்த பார்க்கிற ஜீவாத்மாவும் அவருக்கு உபதேசம் பண்ற குரு ஸ்வரூபமும் தட்சிணாமூர்த்தி என்ற ஈஸ்வர ஸ்வரூபமும் ஒரே தத்துவம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஸ்ரீ குரு யாரு? எனக்கு ஆத்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய குருவும் இல்லையா, அவர் எப்படி கொடுத்தாரு இந்த நாலேஜ் எனக்கு அப்படின்னாரு, சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.
அவர் எப்படி கொடுத்தார்? அவர் நாராயணம் பத்மபூவத்துக்கு கொடுத்தார். பத்மபூவர் எப்படி கொடுத்தார்? பத்மபூவம் வசிஷ்டம் சக்தி, அவர் சக்தி கொடுத்தார். தத்புத்திர பராசரத்துக்கு அவர் கொடுத்தார். பராசரத்துல இருந்து வியாசருக்கு கொடுத்தார். வியாசர்ல இருந்து அவர் சுகருக்கு கொடுத்தார். சுகர் என்ன பண்ணார்? இது வரைக்கும் அப்பா புள்ளன்னு வந்துட்டே இருந்தது. அவர் இதை என்ன பண்ணார்? கௌடபாதருக்கு கொடுத்தார். கௌடபாதர் என்ன பண்ணார்? கோவிந்த பகவத் பாதாளுக்கு கொடுத்தார். கோவிந்த பகவத் பாதாள் என்ன பண்ணார்? ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு கொடுத்தார். ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன பண்ணார்? தன்னுடைய 4 சிஷ்யராக இருக்கக்கூடிய பத்மபாதர், கோடகர், ஹஸ்தாமலகர், சுரேஸ்வராச்சாரியாருக்கு அது கொடுத்தார். இப்படி இந்த பரம்பரை அப்படியே வந்தது. அப்ப தீட்சிதர் அப்படியே பரம்பரையா வித்யாரண்யர், தீட்சிதர் இப்படி எல்லாம் அப்படியே மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள் வழியா அது அப்படியே அதே தத்துவமானது ஹரிஹர சாஸ்திரிகள் மூலமா மகாபாரதியா, அது மூலமாக அப்படியே தேத்தியூர் ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள் மூலமா அது அப்படியே கூட வெங்கடேசர் கர்ண பரம்பரையா இந்த வித்யானது வருது. சதாசிவன்ல ஆரம்பிச்சு அது சங்கராச்சாரியார் அதை நல்லா பிரபலப்படுத்தி அது அப்படியே அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இது வருகிறது. இந்த தத்துவம் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். இதுதான் அந்த ஜீவாத்மாவுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குரு ஸ்வரூபமும் தட்சிணாமூர்த்தி என்ற தத்துவமும். இவர் என்ன இப்ப போதிக்கிறார் இல்லையா? இந்த வேதத்தை போதித்து, அப்பா இது வேதத்துக்கு அப்பதுப்பா, இதுதான் எல்லாமுமாக இருக்கிறதுப்பா, இதுதான் பூர்ணமா இருக்குப்பா, அதுதான் மனோவாச்சாம் அகோச்சரம்பா அப்படின்னு சொல்லி எல்லாமும் அல்லதுவாய் இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து உன்னுடைய புத்தியினால இது அறிய முடியாதுப்பா, உனக்கே அது இன்ட்யூஷனா கேட்க 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 அது தானே தோணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தட்சிணாமூர்த்தின்ற தத்துவம் அப்படின்ற சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி, இந்த தட்சிணாமூர்த்தி தான் அந்த ஸ்ரீன்ற மாயை வைத்துக் கொண்டு ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். தட்சிணன் அப்படின்னா என்ன? தக்ஷன் அப்படின்னா சாமர்த்தியசாலி. இப்படி இருக்கக்கூடிய தக்ஷராக இருக்கக்கூடிய அவருக்கு உண்மையிலேயே மூர்த்தியே கிடையாது அவருக்கு இல்லையா? அமூர்த்திஷ்டர். தட்சிண அமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா புரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா சாதாரணமாக தட்சிணாமூர்த்தியா இருக்காரு. சில பேருக்கு இந்த சம்ஸ்கிருதம் படிச்ச வாழ்க்கையில இதெல்லாம் அது ஏன் நடுவில் ஒரு அகாரம் இருக்கும் அப்படின்றது, அவர் அமூர்த்தியா தானே இருப்பாரு இல்லையா? ஒரு தத்துவமானது மூர்த்த தத்துவம் கிடையாது இல்லையா? ஈஸ்வர பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, அதுக்கு ஞான நாம ரூப குண தோஷ வர்ஜிதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் தான் குரு, பிரம்மஸ்வரூபம் தான் நானு, பிரம்மஸ்வரூபம் தான் ஈஸ்வரன். இவாளுக்கெல்லாம் யாருக்குமே உருவம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தத்துவம் பா இது. அதனால்தான் தட்சிணாமூர்த்தி தத்துவம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவ உத்பூதம் யதா நித்ரயா யசாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஒரு பிரெக்னண்டா ஒரு ஸ்லோகத்தை எழுதிவிட்டார். அத்தனை தத்துவங்களும் அது உள்ள அடங்கி இருக்கு. இதை வெளிக்கொண்டு காமிக்க வேண்டும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ண, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் ரூபத்துல மானசோல்லாசத்துல இப்ப எழுதுறாரு. பாருங்க, இந்த ஸ்லோகத்தை படித்த பிறகு இப்போ 7 கேள்வி கேட்டான், நம்ம பார்த்தோம். அந்த கேள்வி எல்லாம் என்ன? அஸ்தி பிரகாசத்தேன்னு சொல்றீங்களே, அந்த எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈஸ்வரத்துவம் என்ன, ஜீவத்துவம்னா என்ன, சர்வாத்மத்துவம்னா என்ன, ஜீவன்னா என்ன, ஆத்ம ஞானம்னா என்ன, அந்த ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய கருவி என்ன, அந்த ஞானத்தினால பிரயோஜனம் என்ன, ஜீவனும் ஈஸ்வரம் ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்க, ஜீவனும் ஒண்ணு ஈஸ்வரனும் எப்படி ஒன்னாக ஆகும்? ஒரே கேள்விதான். இந்த மாதிரி ஒரு 9 கேட்டாங்க. 9க்கும் சேர்த்து ஒரு பதில் சொன்னார் இல்லையா? அது எப்படி சொன்னாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 9 கேள்விகளுக்கு இதுல எப்படி பதில் வருது பாருங்க. அந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நமக்கும் புரிஞ்சுது, கேள்வி எல்லாம் புரிஞ்சுது. நான் எப்படி ஈஸ்வரன் ஆவேன் அப்படின்னு கேட்கறது நமக்கு புரிஞ்சுதா இல்லையா?
அவர் பதில் சொல்றாருல, அது தெரிஞ்சுட்டாதான் நாம் எப்படி ஈஸ்வரன் ஆவேன், நான் எப்படி ஏக்கமாவேன்னு தெரியும். அதை இப்போ நமக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக சொல்லக்கூடியது மானசோல்லாசத்துல 8வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்தரஸ்மின் இமே லோகாஹ அந்தர் விஸ்வமிதம் ஜகத் பகிர்வத் மாயயா பாதி தர்ப்பணே பிரதிபிம்பவத். விஸ்வம் தர்ப்பண துல்லியமான நகரி இல்லையா? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், கண்ணாடியில பார்க்கப்பட்ட பட்டணம் போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? தர்ப்பணே பிரதிபிம்பவது நமக்கு எப்படி தெரியறது? வெளியில இருக்கக்கூடிய அந்த பட்டணம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள எங்க இருக்கு? கண்ணாடிக்குள்ள என்ன இருக்கு? வெறும் பாதரசம் இருக்கு, ஒரு பிளேட் இருக்கு. அதுல போய் இதெல்லாம் பூந்துட்டு அது அப்படியே நாம பாக்குற மாதிரி, அது வெளியில பாக்குற மாதிரி தோன்றது. எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மலையானது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிர்க்கக்கூடிய அந்த மரமானது இங்க தெரியுது. சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற மரம் இல்ல இங்க தெரியாது. எப்படி தெரியாது? அந்த பிரதிபிம்பத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? கண்ணாடியில அது ஒரு தமாஷ் இல்லையா? அதே மாதிரிதான் அந்தரஸ்மின் இமே லோகாஹ இல்லையா? என்னுடைய இந்த லோகாஹா அந்தர் விஸ்வம் இதம் ஜகத் அந்த இமே லோகாஹா. இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த லோகங்கள்லாம் எங்க இருக்கு தெரியுமா இல்லையா? வெளியில நீங்க பார்க்கக்கூடிய லோகங்கள்லாம் எங்க தெரியுமா இருக்கு? ஆத்மால இருக்கு அப்படின்றாரு. அதாவது எப்படி சொல்றாரு? லோகம் நான் இவ்வளவு நினைச்ச ஆத்மாவுக்கு வெளியில இருக்கு, அதனாலதான் ஆத்மாவை பார்க்கறது இந்த உலகத்தான் நினைச்சிருந்தா. இப்ப இந்த குருவானவர் ஒரு பெரிய விஷயத்த சொல்றார். இந்த லோகங்கள் எல்லாம் உங்ககிட்டதான்பா இருக்கு. அந்தர்ஹா அஸ்மின்தோ, இதுக்குள்ளதான் எல்லா லோகங்களும் இருக்கு. இது அந்தர் விஸ்வம் இதம் ஜெகத், திஸ் என்டையர் வேர்ல்ட் எக்ஸிஸ்ட் இன் ஹிம் அப்படின்னு சொன்னார். இப்ப நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்ப ஈஸ்வரன் கிட்டதான் எல்லாம் இருக்கு. இப்ப புரிஞ்சுங்க, இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? எல்லாம் அந்த பகவான் கிட்டதான் சார் இருக்கு. அவர் தான் அங்கீங்க அதுபடி எங்கும் நீக்கமர நிறைந்து காணப்படுகிறார். அவர்கிட்டதான் எல்லா லோகமும் இருக்கு. இந்த 14 லோகம் அம்பாள் இல்லாம இருக்க. சிருஷ்டிகர்த்திரி, பிரம்மரூபா, கோப்திரி, கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ர ரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவானுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா. இந்த 17 அதல விதல சுதல ரஜாதல பாதாளன்னு சொல்லக்கூடிய பூஹு பூஹா சுவஹா மகாஹா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 மேல் லோகமும் 7 கீழ் லோகமும் 14 லோகத்துக்கும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு தெரிஞ்ச அண்டத்துல இந்த 14 இத மாதிரி அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலாவா இருக்கு அம்பாள். அநேக கோடி மண்டலங்கள் எல்லாம் எங்க இருக்கு? இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துல இருக்கு. அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துல எப்படி கண்ணாடியில இருக்கோ அதே மாதிரிதான் இல்லையா இவனிடத்திலையும் இருக்கு அப்படின்றத இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? இப்ப நமக்கு புரிஞ்ச லோகங்கள்லாம் எங்க இருக்கு? இறைவனிடம் இருக்கு இல்லையா? தஸ்ருஷ்வா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரம்மன் தான் அது தமைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேய, நான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சது. நினைச்சு இந்த உலகத்தை உண்டு பண்ணி சிருஷ்டி பண்ணி அவரே உள்ள பூந்துட்டார். அவரே உள்ள பூந்துட்டு என்ன ஆச்சு? அவரே உபாதான காரணமாகவும் அவரே நிமித்த காரணமாகவும் ஆகிவிட்டார். அந்த மாதிரி உலகத்துல எங்கேயும் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம சிலந்தி திஷ்டாந்தம் பார்த்திருக்கோம். அவரே மெட்டீரியல் காசாகவும் அவரே இன்டெலிஜென்ட் காசாகவும் இருந்து உள்ள பூந்துட்டார் அப்படின்னு தைத்திரிய பிராமணத்துல பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் அப்படின்னு அவர்தான் பூதங்களுக்கெல்லாம் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவர் உள்ள பூந்துட்டாரோ அதனால தேனக்கோ ஹர்ஹரி ஸ்பர்தித்தும் அவரை கேள்வி கேட்கக்கூடியதான உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு வேதம் படிக்கிறது. பிரம்மதேவஹா திரயஸ்ரீகும்ஷத் பிரம்ம இந்திரா பிரஜாபதி அப்படின்னு 33 காடுகாலா அவர் தான் ஆனார். 33 கடவுளாக எப்படி ஆனார்? 33 கோடி தேவர்களாக 8 வசுக்களாகவும் இல்லையா? நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது சொல்லும் இல்லையா? அம்மா அப்பாவுக்கு பண்ணும்போது வசுஸ்வரூபமாக இருக்கிறார், தாத்தாக்கு பண்ணும்போது ருத்ரஸ்வரூபமாக இருக்கிறார், கொள்ளு தாத்தாக்கு பண்ணும் பொழுது
ஆதித்ய ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு தேவதா ஸ்வரூபமா இருக்காரு நம்ம பண்றோம் இல்லையா. அம்மாவுக்கு பண்ணும்போது வசுஸ்வரூபம் இல்லையா, பாட்டிக்கு பண்ணும் பொழுது ருத்ரஸ்வரூபம், கொள்ளு பாட்டிக்கு பண்ணும்போது ஆதித்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம். இப்படி வசுரூபமாக 8 தேவதைகள் இருக்கிறார்கள். அப்புறம் ருத்ர ரூபமாக 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். துவாதச ஆதித்யர் 12 இருக்கார். 12 + 11 + 8 19 31 அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இந்திரன் பிரஜாபதி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 33 தேவதைகள், 33 பேருக்கு ஒரு கோடி அவளுக்கு அசிஸ்டன்ஸ் இந்த உலகத்தை இயக்குவதற்காக இருக்கு. இப்படி 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதமானது சொல்றது இல்லையா. அப்புறம் இப்படி எல்லாம் எங்க இருக்காங்க, சமாஹிதாக ஒரு கப்பல்ல இருக்க மாதிரி எல்லாரும் இருக்கிறார்களாம் இந்த உலகத்துல. அப்படி எல்லாம் வேதம் சொல்றது. இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு வேண்டியது என்ன, எல்லா லோகங்களும் அவர்கிட்டதான் இருக்கு. இந்த எல்லா யூனிவர்ஸும், பூலோகமோ போர்லோகமோ சுகர்லோகமோ பாதாள லோகமோ எல்லாம் சரமோ அச்சரமோ லிவிங் பீயிங்ஸோ எல்லாம் எங்க இருக்கு, அவரிடம் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் கிட்டதான் இருக்கிறது. இந்த ஜெகத்தானது அந்த ஈஸ்வரன் கிட்டதான் இருக்கிறது அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல புரி வச்சார். அதுக்கு எங்க இந்த இடத்துல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரிய வைத்துக் கொண்டு தர்ப்பணம் பிரதிபிம்பவது, இந்த தர்ப்பத்துல எப்படி பிரதிபிம்பானது இல்லையா இருக்கா மாதிரி காணப்படுகிறதோ அப்படி மாயையினால பகிரிவ மாயையா ஆபாதி. ஆபாத்தின்னு ஆபாசம்னா என்ன அர்த்தம், ஒளியாக இருந்ததுனால் பாசம்னு சொன்னோம். ஆபாசம்னா அது மாதிரி ஒலிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா, ஒலிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்ன. அந்தஸ்தஸ்மின்னே லோகாஹ அந்தர் விஸ்வமிதம் ஜகதே பகிர்வத் மாயயா பாதி தர்ப்பணே பிரதிபிம்பவத். தர்ப்பணத்துல பிரதிபிம்பம் காணப்படுகிற மாதிரி இந்த உலகமானது இறைவனிடத்தில் காணப்படுகிறது அப்படின்னார். ஸ்வப்னே ஸ்வாந்தர்கதம் விஸ்வம் யதா ப்ருதக் அவேக்ஷதே ததைவ ஜாக்ரத் காலேபி பிரபஞ்சோயம் விவிச்யதாம். முதல் லைன் ஒன்னொன்னு எல்லாருக்கும் புரியும். 2வது லைன் சொல்ல போறது அதுதான் உண்மை, எல்லாருக்கும் புரியும். ஆனா நம்ம மனசு புரியறதுன்றத ஒத்துக்கொள்ள முடியாதுதான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்வப்னே ஸ்வ அந்தர்கதம் விஸ்வம், எல்லாருக்கும் தெரியுது. சொப்பனத்துல நம்ம கிட்ட ஒரு உலகத்தை பார்த்தோமா இல்லையா. நான் போனேன், ரதத்துல போனேன், குதிரை இழுத்தது, என் மனைவியோட போனேன், எல்லாரும் வேடிக்கை பார்த்தா ராஜா வராருன்னு வேடினார். பின்னாடி யானைப்படை குதிரைப்படையோட போனேன், பிரமாதமா இருந்தது. அந்த இது 2 பக்கமும் மலை என்ன, நந்தவனங்கள் என்ன, ஆறு என்ன, சைட்ல அப்படியே பார்த்துட்டு அப்படி போனேன். நானு என்னமா போனேன்றீங்க. இப்படி ஒரு ட்ரீம்ல அந்த ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம் தானே. அவன் எப்படி பார்த்தான், எல்லாத்தையும் உண்மை போலவே தானே பார்த்தான். ஏன் அழகாக பார்த்தான். சொப்பனத்துல இருந்ததெல்லாம் பார்த்து இப்போ முடிச்சுட்ட உடனே என்ன ஆச்சு, என்ன அது வேற மாதிரி இது வேற மாதிரி ஆயிடுச்சு. பிருதக்கிவ அவேக்ஷதே, தன்னை விட வேறாக அவன் பார்த்தான். இங்க படுத்துட்டு இருக்கவன், இங்க நான் படுத்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன் நானு. என்ன எத்தனையோ கஷ்டம், காத்தால எழுந்தோம்னா 1000 ஆபீஸ் வேலைகள், அவன் எத்தனையோ காரியத்துல படுத்துட்டு இருக்கான். போராத்துக்கு நல்ல பல்வலி, மாத்திரை வேற போட்டுன்னு படுத்துட்டு இருக்கேன், வயிறு வலி இருக்கு, எல்லா ட்ரபிளோடையும் படுத்துட்டு இருக்கிறேன். நானு எப்படி பார்த்தேன், நானு அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே குதிரையில போற மாதிரி பார்த்தேன். யாரு பார்த்தது, நானே தான். என்னை எப்படி பார்த்தேன், இதே ஆள் தானே அங்கேயே இருந்திருக்கணும், ஆனா வேறு மாதிரி பார்த்தேன் நானு. சொப்னே ஸ்வ அந்தர்கதம், என்ன சொப்னத்துல இருக்கக்கூடிய இது விஸ்வம், இந்த உலகத்தை எப்படி பார்த்த, யதா பிருதக் அவேக்ஷதே, என்னை விட வேறானது மாதிரி நானே அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றது காத்தால தெரியுது. அதே மாதிரிதான் அப்புறம் அவனுக்கு ட்ரீமருக்கு தெரியல. எனக்கு அவன் ஜாலியா வைஃபோட என்ஜாய் பண்ணிருந்தான். இப்போ எனக்கு சிரிப்பு வருது அவனை பார்த்து. என்ன இப்படி அசலா இருக்கா, இவனாவது ராஜாவா இருந்தார். அது ஏன்டா எப்படி இவ்வளவு பெரிய யானைகள்லாம் எப்படி ஒரே சமயத்துல வரும்,
அந்த யானைகள்லாம் எப்படி வந்தது, பிரசவம் எங்க இருந்து ஆச்சு, இதுக்கெல்லாம் எப்படி ஒரு 100 யானை அட் எ டைம் வந்தது, 100 குதிரைகளை, 100கணக்கான குதிரைகள் எப்படி வந்தது, இதெல்லாம் எப்படி சிருஷ்டி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சிருஷ்டி பண்ணது யாரு? நான் தானே, இல்லையா? நான் தானே. எனக்கே அந்த பவர் இருக்குன்னா ஈஸ்வரனுக்கு இருக்காதா? இப்ப ஈஸ்வரன் என்ன பண்ணிருக்கான், இந்த உலகத்தெல்லாம் நமக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கான். சிருஷ்டி பண்ணி எனக்கு என்னமோ ஒரு பேர் கொடுத்து, நான் என்னமோ படிச்சா மாதிரியும், உபநயன ஆன மாதிரியும், காலேஜுக்கு போற மாதிரியும், கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும், குழந்தைய பெற்றா மாதிரியும், ஆஸ்பத்திரியில கத்து பண்ணா பேரன்னா பிறந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா, திரும்பி பார்த்தா ஒரே ஆச்சரியமா, டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பரீட்சைக்கு போகும்போது, இல்லையா? பரீட்சைக்கு முந்தினா நைட் அண்ட் டே முட்டிட்டு படிச்சோம். இப்ப அதெல்லாம் பார்த்தா சிரிப்பா இல்ல? அவ்வளவு எங்க பார்த்தோம், ஒரு 2 மினிட்ஸ் கூட இருந்திருக்காது போல இருக்கு. நம்மளுடைய 18வது வயசும் 19வது வயசும் இப்ப பார்த்தோம்னா நமக்கு அந்த கால அளவே வேற மாதிரி இருக்கு, வந்துட்டா மாதிரி இருக்கு. நம்மளா சின்ன வயசுல இருந்தா ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தாதான் தெரியாது. ஆனா அதெல்லாம் யோசிக்கிறது கூட அப்படியே எல்லாம் காலத்துல எல்லாம் அப்படியே கனவுன்னா கனவுதான், கனவு உண்மை. இதே ஜாகிரத்தும் இத ததாயேவ ஜாகிரத் காலேபி, அதே மாதிரிதான் இந்த முழித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலையும் பிரபஞ்சோயம் விவிச்சியதாம். ஏம்பா இப்படிதானப்பா விவேகம், விவிச்சியமானம் அப்படின்னு என்னதான் கூர்ந்து கவனிக்க வேணும். இந்த உலகத்தை கூர்ந்து கவனிக்கம்பா. என்ன இந்த பிரபஞ்சமா அப்படித்தானே இருக்கு, ஒரு மாயையா தானே இருக்கு. இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தனுக்கு போய் இல்லையா டைம் பொழுதே போல சார் 1 ஹவரா அப்படின்றான். அவனுக்கு போய் நல்லா கொதிக்கிற தோசைக்கல்ல போய் நிக்க வச்சா அவனுக்கு அந்த ஒரு செகண்ட்ன்றது என்ன ஆகும், ஒரு யுகமா தெரியும் அவனுக்கு, இல்லையா? நம்ம பித்தர்களுக்கு வேற காலம், அவளுக்கு தேவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய 365 நாள், அவளுக்கு 1 நாள், இல்லையா? ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இல்ல காலத்துக்கும் இந்த ஆச்சரியமா நமக்கே பாருங்க, நம்ம திரும்பி வந்த காலம் வேற, நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலம் வேற தெரியுது. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா இதுவும் ஒரு மாயையா இருக்கக்கூடிய ஒரு பூமி தானே இது. எப்படி கனவுலகமானது எப்படி இருக்கிறதோ, அந்த கனவுலகத்துல இருக்கக்கூடியவனை நான் எப்படி தனியாக பார்த்தேனோ அதே மாதிரி தானே இப்பவும் இருக்கு. இது ஏன் உலகமாக இருக்கக்கூடாது? ஒருவேளை என்னுடைய கனவு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜகோபாலன் தெரியுமா நினைக்கிறான், அந்த ராஜா இவன் பாரு தன்னை போய் ஒரு ஒண்ணுமே இல்லாத லூசுன்னு நினைச்சிட்டு இது போய் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் வச்சுட்டு தூக்கிட்டு இருக்குன்னு அவன் நினைக்கலாமே. ஏன் பாசிபிலிட்டி இல்ல, இல்லையா? அவன் நினைக்கலாமா? அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நானே என் மனைவி எல்லாம் ஒரே சிரிப்பாச்சு அவனுக்கு. எனக்கு இப்போ நான் எப்படி அந்த கனவுல இருக்கக்கூடிய நானே என்னுடைய மனைவி அந்த யானை இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேனோ அவனும் நினைக்கலாமே. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும், இல்லையா? இப்படி ததாயேவ ஜாகிரத் காலேபி பிரபஞ்சஹாயம் விபிச்சியதான். இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, விவேகத்தோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாசிபிளா இல்லையான்னு. கம் டு கன்க்ளூஷன். அப்படியே நம்ம ஜாகிரத்துல காலத்துல பாக்குறது எல்லாமே உண்மை உண்மை நினைக்காதீங்க. இதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு. ஆத்ம ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் போக போறதுன்றதையும் நினைத்து பாருங்க. எப்படி இப்போ தூக்கத்துல இருந்து இருந்தவனுக்கு பிராதிபாசிக சத்தையில இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு வியாபகாரிக சத்தையில ஒருத்தன் முடிவு பண்றான், நான் முடிவு பண்றேன். இப்போ இந்த வியாபகாரிக சத்தையில இருந்து பாரமார்த்திக சத்தைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல எழுந்த பிறகு இது பொய்யா ஏன் ஆகக்கூடாது? ஏன் இப்படி 3 விதமான சத்தியத்துவம் இருக்கு. தோணக்கூடியதான ஒரு சத்தை, பிராதிபாசிக சத்தை. கயத்துல பாக்குற பாம்பு மாதிரி, கனவுல பார்த்த நான் மாதிரி. அதே மாதிரி இது விவகாரத்தோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப குறைச்சலா இருக்க மாதிரி இருக்கு. ஆத்ம ஞானம் வந்த பிறகு இந்த வியாபகாரிக சத்தையானது இதுவும் பொய்யாதான் போகுது. அப்ப இருக்கக்கூடியது பாரமார்த்திகமான அந்த நிலைதான் சத்தியமாக இருக்கக்கூடியது. இது எப்படி தெரியும்? ஸ்ருதிகள், நம்மளுடைய முன்னோர்கள் குருக்கள் நமக்கு பண்ணதான உபதேசம் இது. இது யார் சொல்லுவா? அவாதான் சொல்லுவா, வேற யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாச்சே இது, இல்லையா? ஆகையினால இப்படி ததாயேவ ஜாகிரத, அதே மாதிரிதான் இந்த ஜாகிரத் காலத்திலையும் இந்த உலகத்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டும். நீங்கள் இப்படித்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாகிரத்தையும் ஒரு சொப்பனமாகவே கருதுங்கள், இல்லையா? பெரிய காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்னு இதான் சொன்னார்கள். இதுவும் ஒரு
பொய்யான ஒரு ஜெகத்து தானே இது. இந்த ஜெகத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஜெகத் சத்திய பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, இதை புரிந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வப்னே ஸ்வசத்தா ஏவ அர்த்தானாம் சத்தா நான்யேதி நிஷ்சிதா கோ ஜாக்ரதி விசேஷோஸ்தி ஜடானாம் ஆசுநாசினாம். இதுக்கு ஒரு ஹேத்து கொடுக்கிறார். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாருங்க, சொப்பனத்துல எங்க இருந்தது? உங்ககிட்ட இருக்கக்கூடிய இருத்தல்ல இருந்து கடன் வாங்கினவன் தானே அந்த ட்ரீமரு. நீங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கனவு வந்தது. அந்த கனவுல நீங்க வந்தீங்க. அவனுக்கு அந்த உயிர்ப்போட அவன் இருந்தானே, அவன் உயிர்ப்போட போனானே, அவன் உயிர்ப்போட அங்க இருக்கக்கூடிய யானையும் குதிரையையும் பார்த்தானே. என்ன, இதே உயிர் தானே. எந்த உயிர் இங்க இருக்கோ, எந்த நான் இங்க இருக்கிறேனோ அந்த நான் தான் பிராத்திபாசிக சத்தையிலையும் இருந்தேன், அந்த நான் தான் வியாவகாரிக சத்தையிலையும் இருக்கேன், அந்த நான் தான் பாரமார்த்திக சத்தையிலயே இருக்கேன் இல்லையா. சத்தான ஒரு லெவல் ஆஃப் ரியாலிட்டி இல்லையா. ஆத்ம ஞானம் எனக்கூடிய வசத்தியான ரிலேட்டிவான ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது நாம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி இருக்க, இந்த உலகம் உண்மைன்னு நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறோமே, அது அதை விட ரொம்ப குறைவுன்னு சாஸ்திரம் சொல்றது. இதை விட ரொம்ப குறைவு கனவுன்னு சார். அது நமக்கே தெரியுது. ஆமா சார், அது எப்படி சார் கனவு உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் நமக்கு நன்னா புரியாது. ஆனா இது மாத்திரம் புரியும். ஏன் இதுவும் கனவாக இருக்கக்கூடாதுன்றது மாத்திரம் நம்ம யோசிக்க மாட்டேன். இதுதான் அது பொய்னாக்க ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம் தானே. அந்த பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். அவங்க ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம் சார், ஞாபகம் வச்சுக்கணும். வேக்கருக்கு வேக்கிங்கா இருக்கக்கூடிய நான் எப்படி உண்மையானவன் அப்படின்ற நினைப்பு இருக்கோ எனக்கு, நான் பாக்குறேன். என்ன சார் அதத்தனமா இருக்கு, நான் சாப்பிட்டா பசி போறது, உங்களோட பேசிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பாக்குறேன், எனக்கு ஐடென்டிட்டி கார்டு இருக்கு, எனக்கு ஆதார் கார்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் எப்படி சார் பொய்யாவன் அப்படின்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நிச்சயம் ட்ரீமருக்கும் இருக்குன்றத மறந்துடாதீங்க இல்லையா. ட்ரீமருக்கும் இருந்திருக்கு. அவன் அதனாலதான் அவன் அங்க அந்த ராஜ்யம் போனோம்னா அழுதான் இல்லையா. இந்த அவனும் பயந்தான். அப்படி ஓடும் பொழுது அப்படி இந்த குதிரைங்கெல்லாம் வருது, இதுங்கெல்லாம் தறி கட்டு அந்த அந்த யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா என்னுடைய ரதத்தை கண்டுவேன், அந்த பயம் எல்லாம் அவனுக்கும் இருந்தது. அதெல்லாம் நீங்க அசியூம் பண்ணிக்க வேண்டியதான் இல்ல, இருந்திருக்கணுமே. ட்ரீமருக்கு ட்ரீம் எப்படி சத்தியம்? சத்தியம் தானே. அதனால சொப்பனே ஸ்வசத்தாயே அர்த்தானாம் இல்ல, ட்ரீம்ல இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன, எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். அங்க சத்தியம் எது? அந்த ட்ரீமரனுடைய ஆத்மா. ட்ரீமரனுடைய ஆத்மாவுடைய சத்தியம் எது? இந்த வேக்கர் ஆத்மா. வேக்கர் ஆத்மாவுடைய சத்தியம் எது? ஏதோ ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை தான் நம்ம அறிய போறோம். இப்படி எல்லாம் ஒரு சத்தையில தான் சார் இருக்கு. ஸ்வசத்தாயே அர்த்தானாம் இல்லையா. இந்த ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிங் இஸ் ஆத்மா ரியாலிட்டி ஒன்லி. உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ரியாலிட்டி தான் அங்க ட்ரீமருக்கும் ரியாலிட்டியா போச்சு. ஞாபகம் வச்சுங்க. உங்க ரியாலிட்டி தான் அங்க ரியாலிட்டியாக அவனுக்கு தோணிட்டு அவனும் அதை ரியல்னு பார்த்திருக்கான். இந்த ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியாக போச்சு. சத்தா நான் அந்யா இது நிச்சிதா. நல்லா புரியுறது இல்லையா? இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையா. நீங்க தானே அங்கேயும் பாத்தீங்க. நீங்க இங்க எப்படி நடமாடுறீங்களோ அதே மாதிரி அங்க நடமாடினீங்களே. இந்த சத்தா என்னுடைய இருத்தல் தான், நான் அவனுக்கு அந்த இருத்தலை கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. அவன் என்ன நினைச்சுட்டு இருப்பான்னா, என்னுடைய இருத்தல இவன் கடன் நினைச்சுட்டு இருக்கான், இவன் தூங்கி எழுந்த உடனேதான் அவனுக்கு தெரிய போறது விஷயம் இந்த உலகமே இல்லைன்னு அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். நமக்கு அது தெரியல. அதே மாதிரிதான் அவனுக்கு அது ரியலா தோணிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கோ ஜாகிரதி விசேஷோஸ்தி. இதுல என்னப்பா ஜாகிரத்துல விசேஷம் இருக்கு? இப்படி புரிஞ்சுனீங்கன்னா இதுல என்ன விசேஷம்? ஜாகிரத்துல நான் இன்னும் உண்மையா இருக்கான்னு அசடு வாங்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்ற. ஜடானாம் ஆசுநாசிதாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதும் எல்லாம் இன்சென்சியன்ட் தான். அந்த கனவுல என்ன ஆச்சு? நமக்கு 2 நிமிஷத்துல அந்த கனவு உடஞ்சி போச்சு. அதனால அது பொய், அது ஜடம் அப்படின்னு தோன்றது. இந்த இதுவும் என்ன ஆச்சு? அது 2 நிமிஷத்துல போச்சுன்னா இது 100 வருஷத்துல போக போகுது. உங்க லைஃப் அவ்வளவுதானே. 100 வருஷத்துல போக போகுது, 70 வயசுல போக போகுது, 80 வயசுல போக போகுது. அதே கதை தானே. அங்க என்ன கதையோ அதே கதை தான். அங்க எப்படி பட்டுன்னு போச்சா இங்க அதே மாதிரிதான் பட்டுன்னு போச்சு. எல்லாம் ஒண்ணுதான். கோ ஜாகிரதி விசேஷா அஸ்தி. இங்க ஜாகிரத்துல என்ன விசேஷத்தை கண்டுபிடிச்சீங்க?
நீங்க உங்களுடைய பொய்யான ஒரு பிடிவாதத்தினால நீங்க இதை உண்மைன்னு சொல்றீங்க. இதை தவிர வேற என்ன? உங்களுடைய அசட்டுத்தனம், உங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீங்க இந்த உலகத்தை இது உண்மைன்னு சொல்றீங்க, பொய்ன்னு சொல்றீங்க. தானே சார் உண்மை? ஜடானாம் இங்கேயும் இதுவும் ஜடம் தானே. நீங்க பாக்குற பொருள் எல்லாம் இருக்க போறதா? நீங்க வச்சுக்கிற வீடு, நீங்க உங்க அப்பா, உங்க அம்மா, உன்னுடைய புள்ள, உன்னுடைய பேரன் எல்லாம் என்ன 500 வருஷம் 1000 வருஷம் இருக்க போறாங்க. உங்க வீடு உட்பட எல்லாம் போகுது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு இருக்குமா? நீங்க இருப்பாளா? உங்க ஒய்ஃப் இருப்பாளா? உங்க அம்மா இருப்பாளா? உங்க அப்பா இருப்பாளா? உன் பேரன் இருப்பானா? எல்லாத்துக்கும் காலம் எல்லாம் எஃபேமரல் சார். எல்லாம் அநித்தியமான இந்த உலகம் ஜடங்கள் தான். எல்லாம் மாறிக்கொண்டே, சத்தானது எதுவுமே இருக்காது. அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயதி, வினஷ்யதி. இந்த 6 பாவ விகாரங்கள் எல்லா பொருளுக்கும் இருக்கோ. எப்போ இருக்கோ அந்த பொருள் எல்லாம் ஜடமாகத்தானே இருக்க வேண்டும். வளர்க்கிறான், வளருகிறான், ஒரு இடத்துல வளர்ச்சி நிக்கிறது, அதுக்கப்புறம் டிகே ஆறான், அதுக்கப்புறம் சேர்த்து போறான். ஜாயத்தே, ஒரு குழந்தை வயிற்றுல இருந்து வந்தது, அஸ்தி அது பால் குடிச்சது, அப்படியே வளர்ந்தது, வர்த்தத்தை இப்ப அப்புறம் ஒரு 24 வயசு வரைக்கும் அப்படியே வளர்ந்துட்டே வந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நின்று போச்சு, விபரீதமாத்தே, மாறுதல் அடைந்து விட்டது, அவனுக்கு எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, 39 வயசு 40 வயசு ஆகுதுதான் சாலேஸ்வரம் அப்படி கண்ணை மறைக்க ஆரம்பிச்சுது. 50 வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சு, முட்டி வலி வந்தது, எல்லா வலியும் வந்தது, ஒவ்வொன்னா வந்தது அவனுக்கு இல்லையா? பிபி, சுகர் எல்லாம் வந்தது. அப்படி போய் ஒரு நாள் இதுதானே சர்வம். எல்லா பொருளுக்கும் இதேதான். எல்லாம் மனுஷனா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், கழுதியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதுதான் கதை இல்லையா? அப்படின்னு சொல்லி ஜடானாம் ஆசு நாஷினாம், எல்லாம் இன்சென்சியன்ட் தான். எல்லாம் ஒரு நாள் டெஸ்ட்ராய் ஆக போறது இல்லையா? ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. எல்லாம் டிரான்சியன்ட் தான் இந்த உலகத்துல அப்படின்னு தோணுது. स्वप्ने प्रकाशः भावानां स्वप्रकाशात् नहि इतरः जागृति अपि तथा एव इति निश्चिन्वन्ति विपश्चितः. படித்தவர்கள் அர்த்தம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கக்கூடியவர்கள் தான் அறிவுள்ளவர்கள். நான் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன், மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், பிஹெச்டி வச்சிருக்கேன். அந்த படிப்பெல்லாம் படிப்பு கிடையாது. அதெல்லாம் லோக்கத்துல நீங்க பழைக்கிறதுக்காக வச்சுட்டு இந்த செப்புடு வித்தைக்காரன் தன்னுடைய வித்தையெல்லாம் கத்துட்டு இருக்க மாதிரி நீங்க கத்து வச்சுட்டு இருக்கீங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு. இதெல்லாம் படிப்புல எடுத்துக்கொள்ள முடியாது. விபஸ்சிதா அப்படின்னா அறிவுடையவர்கள். அறிவுடையவர்கள் அர்த்தம் ஆத்ம ஞானத்தை உடையவர்கள் தான் அறிவுடையவர்கள். விபஸ்சிதா, இவர்கள் புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? சொப்னே பிரகாஷா பாவானாம், கனவினுடைய காணப்படுகின்ற சொப்னே பிரகாஷா பாவானாம் பொருள்கள், சொப்னத்துல விளங்குகின்ற பொருள்களுடைய விளக்கமானது பிரகாஷா. தூக்கத்துல வரக்கூடிய அந்த விளங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நீங்க இருக்கிறதுனாலதான் அது வந்தது. நீங்க இல்லைனாக்க அந்த பொருள்லாம் அந்த பொருள்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? நீர். நீர் இல்லாமல் இந்த பொருள்கள்லாம் எப்படி? அந்த யானை வரும், குதிரை வரும், ரதம் வரும், நீ எப்படி வருவா, உன் பொண்டாட்டி எப்படி வருவா, எல்லாரும் உங்களுக்கு மாலை போட்டது எப்படி? எல்லா காரணம் என்ன? நீர், அஸ்தி. நீங்க இருக்கிறதுனாலதான். பிரகாஷா, நான் 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 இருக்கக்கூடிய என்னால்தான். நஹி இதரஹா, இந்த ஆத்ம ஒளியினால்தான் எல்லாமே உண்டாச்சு. இதரஹி இதரஹா, ஆத்மநாச நஹி இதரஹா, வேறு எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு சொப்பனம் நீங்க உயிரோடு இல்லைன்னா வந்திருக்குமா? நீங்க தானே சார் ஆதாரம். இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுடைய கனவுல உட்கார முடியுமா? நானா உட்காரவே முடியாது. நஹி இதரஹா. அதே மாதிரிதான் பிரம்மத்தினோட தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியல இல்லையா? நம்ம கிட்ட இருக்கோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவன் எப்படி தப்பா நினைச்சுட்டு இருக்கான், அதே மாதிரி நான் எல்லாம் ட்ரீமரா அவன் நினைச்சா நான் தான் நினைச்சுட்டு இருக்கான். அதே மாதிரிதான் நீங்களும் நினைச்சுட்டு இருக்கீங்க. நான் யார்? ஜாகிரதி அப்படி ததா ஏவ, நனவிலும் அப்படித்தான். இந்த நனவின் காலப்படக்கூடிய பொருள்களின் விளக்கமானது எங்க இருக்கு?
அதே ஆத்மாவில்தான் இருக்கு அப்படின்னு இருக்கும். எப்படி ட்ரீம்ல இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மாவை நம்பி இருக்கோ, இப்ப நான் காணப்படுகிற பொருளாக இந்த உலகத்துல இருக்கிற காரணத்தினால எனக்கு பின்னாடி ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு பரபிரம்மம் ஈஸ்வரன் இருக்கணுமே அப்படின்றதுதான் சார் இதுல விஷயம். ஜாகிரதி அப்படி ததாயேவ, வேக்கிங் ஸ்டேட்லயும் அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு விபஸ்சிதா நிச்சின்வந்தி. இந்த நம்ம ரிஷிகள்லாம் இருக்காங்களே எல்லாம் அறிவு உள்ளவர்கள் இல்லையா, அறிவாளிகள். விபஸ்சிதா, இப்படித்தான் நம்மளுடைய அறிவாளிகள் முனிவர்கள்லாம் இந்த விஷயத்தை நிச்சின்வந்தி, இதை முடிவு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சார் நமக்கு. அப்படியே தட்சிணாமூர்த்தி சொல்ற மாதிரி என்னுடைய குரு மூலமாகவும் இந்த ஒரு தத்துவத்தை எனக்கு சொல்லுவதற்காகத்தான் இவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். நித்ரயா தர்ஷிதான் அர்த்தான் ந பஷ்யதி ததோத்திதஹ சம்யக் ஞானோதயாத் ஊர்த்வம் ததா விஸ்வம் ந பஷ்யதி. இப்போ நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன், கேட்டுக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் மூளைய கசைக்கிண்டு எல்லாம் இருக்காதீங்க. பாருங்க, நீங்க எப்படி தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் இல்லாம போச்சோ, இதெல்லாம் ட்ரீம் சார்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சாலோ அதெல்லாம் போயிடுது சார். ஒரே சிரிப்பா இருக்கு சார். நானாவது எனக்கு எங்க போனாலும் நான் ஒரு அசடு, எனக்கு போய் மாலை போட்டு என் ஒய்ஃபோட நான் போய் ரதத்துல போனேன்னா அப்படின்னு நம்ம சிரிக்கிறோம் இல்லையா. இதேதான், இதே விஷயம்தான் இங்க என்ன தெரியுமாகும். உங்களுக்கு நாலேஜ் ஆத்ம ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கும். நான் இருந்தேன்னா, நான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணேன்னா எனக்கு மாசம் சம்பளமா, அதை வேற 4 பேர்கிட்ட நான் பெருமையா சொல்லிட்டு இந்த அசடத்தெல்லாம் நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் இப்ப என்னாச்சு, அந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாம் சிரிப்பா இருக்க போகுது இல்லையா. அந்த ஆத்ம ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் இப்ப எப்படி உங்களுக்கு சிரிப்பா இருக்கோ, நான் போய் கனவுல போய் ராஜாவானா எனக்கு போய் கவச்செல்லாம் போட்டாங்களா எல்லாம் சிரிப்பா வருது இல்ல. உங்களுக்கு நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா அந்த இருக்கு இல்லையா. எனக்கு எப்படி, நானே டெய்லி சாப்பாட்டுக்கே இங்க அவஸ்தப்பட்டு இருக்கேன், எனக்கு போய் எல்லாரும் போய் மாலை போட்டாங்கன்றது எப்படி அந்த பிச்சைக்காரன் தான் ராஜாவா இருந்ததை பார்த்து நகைக்கிறானோ, நகைப்புக்குரியதாக ஆகிறதோ, அதே மாதிரிதான் சம்யக் ஞானாத் ஊர்த்வம், இந்த நானே பிரம்மன் எனக்கூடிய இந்த விஷயமானது வந்த பிறகு என்ன, அந்த விஸ்வமானது ததா விஸ்வம் ந பஷ்யதி, அவனுக்கு இந்த உலகமானது காணப்படாது, இந்த உலகத்தை அவன் காண்பதில்லை. அது வந்த பிறகு அது எப்படின்னா, அந்த ஒளி வந்த பிறகு தத்து சூரியனும் அந்த அருளித்தானே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பாக்குறோம். ஏதோ ஒரு பொருள், ஒரு லைட் இருக்கிறதுனாலதானே சார் எல்லாத்தையும் பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு லைட் எங்க சார் இருந்தது கனவுல அப்படின்னா என்னுடைய கனவுல தான். அது எப்படி சார் பாசிபிள்? இங்க பாருங்க, தத்திர சூரியோ பாத்தின்னு சந்திர தாரகம் நேமாவிதிதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வவிதம் பாத்தி நம்ம கற்பூரம் போது சொல்லிட்டே இருக்கோம். தத்திர சூரியோ பாத்தி, அங்கு சூரியன் ஒழிக்காது, சந்திரன் ஒழிக்காது, அக்னியும் மின்னலும் எம்மாத்திரம். அவர் ஒழித்தாரே ஆனால், அந்த பிரம்மமானது ஒழித்தாரே ஆனால் சூரியன் இங்க வருவார் இல்லையா. அவருக்கு பயந்துன்னு தான் இங்க காத்த, ஈஸ்வரனுக்கு பயந்துன்னு தான் காத்தடிக்கிறது, ஈஸ்வரனுக்கு பயந்துன்னு தான் சூரியன் வேலைக்கு 6 மணிக்கு கரெக்டா வரான், 6 மணிக்கு போறான். எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் இருக்கிற காரணத்தினால்தான். அவர் இருந்தால் எல்லாம் அது வேலை நடக்கும், அவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். அவர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நான் உயிரோடு இருந்தேன் ஆனால் என்னுடைய கை, காது, கண்ணு, மூக்கு எல்லாம் வேலை செய்யும். நான் இல்லை என்றால் என்னை ரேடியில போட்டுருவாங்க. என்னுடைய கண் இருக்கும் ஆனா பார்க்காது, மூக்கு இருக்கும் நுகராது, காது இருக்கும் கேட்காது, வாய் இருக்கும் எல்லாரும் அழுவாங்க என்னை சுத்தி. ஆனா சார் உண்மை இல்லையா. அதே மாதிரிதான் அவர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமானது சமயக் இந்த ஞானேஜ் வந்த பிறகு நித்ரையா தர்ஷிதான் அர்த்தானு, நித்ரையில தூக்கத்துல கனவுல பார்த்த தர்ஷிதான் அர்த்தான் பார்த்த பொருள்கள் எல்லாம் ந பஷ்யதி ததா யதா உத்திதஹா, யதா உத்திதஹா தூங்கி எழுந்த பிறகு ந பஷ்யதி இதெல்லாம் காணப்படுவதில்லை அல்லவா. அதே மாதிரிதான் சம்யக் ஞானோதயா, இந்த ஆத்ம ஞானம் என்பது உங்ககிட்ட உதயமான பிறகு இல்லையா. எப்படி சூரிய உதயமான பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் காணப்படுகிறதோ, சூரிய அஸ்தமனம்
சமயக் ஞானாது உதய ஊர்துவம் சமயக் ஞானம் எனக்கூடிய இந்த நாலேஜ் ஆனது உங்ககிட்ட டான் இது உதயமான பிறகு அப்போ ததா அந்த சமயத்துல விஸ்வம் ந பஷ்யதி இந்த உலகமானது காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஒரு 12 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். எல்லா ரசமான ஸ்லோகங்கள். இதனுடைய 13வது ஸ்லோகம் 13வது ஸ்லோகமானது கௌடபாதர் காரிக்கையில இருக்கிறத அப்படியே அவர் எடுத்துட்டார். அநாதி மாயையா சுப்தஹா யதா ஜீவ பிரபுத்யதே அஜன்ம அனித்ரம் அஸ்வப்னம் அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா. ஜீவனானது ரொம்ப நாளா இவன் தூங்கிட்டு அனாதி மாயையா சுத்தா ரொம்ப நாளா இவன் தூங்கிட்டு இருக்கான்பா. ஏந்துக்கு வேலை பாவம் தெரியவே இல்லை. அவனுடைய பிராரப்த கர்மா ரொம்ப பலமா இருக்கு. ஜென்மாலாம் அப்படியே இருந்தா ஆடா இருந்தா, அதுக்கு முன்னாடி ஒரு மரமா இருந்தான், அதுக்கு முன்னாடி பேயா சுத்திருந்தான் கொஞ்ச நாள், அதுக்கு முன்னாடி நல்ல குலத்துல பிறந்தான். இப்படி ஒரு ஜென்மாவா இவனுக்கு போய் 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 இப்படி வந்து இந்த ஜென்மா வந்த பிறகு இவனுக்கு ஃப்ரீ வில்லு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு போறது நல்லா அவனுக்கு ஜென்மா கிடைக்க வைத்து கூட அவன் இந்த வேதாந்த பக்கம் திரும்பலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்படி அனாதி மாயையா சுத்தகா ரொம்ப நாள் மாயையில நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய இவன் எப்படி ஒரு குருவனுடைய உபதேசத்தினாலையும் தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலையும் இவன் இந்த உண்மைக்கு விழித்துக் கொள்கிறானோ பிரபுத்தியதே, அப்பொழுதுதான் அவனுக்கு ஞானம் வருது. ஓஹோ, எனக்கு பிறப்பு என்பது கிடையாதா, அஜமா நானு, அனித்ரமா எனக்கு தூக்கம் கிக்கெல்லாம் கிடையாதா, வேக்கிங்கு ட்ரீமு ஸ்லீப்பு என்னமோ நினைச்சிருந்தேனே இதெல்லாம் இல்லையா, என்ன அத்வைத ஸ்வரூப சாட்சா்காரம் ஏற்பட்டவனா நானு அப்படின்றது. இந்த தூக்கமானது உங்களுக்கு போன இப்போ நீங்க ரியலைஸ் பண்ணாம இந்த உலகத்தை நானு உண்மை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது நினைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு தெரியாதுப்பா. அது பொய்ன்ற உண்மை புறப்பட்ட பிறகு அதான் அந்த சமயத்துல நீங்களே அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் அத்வைத சாட்சா்காரமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபந்தான் அப்படின்னு சொல்லி கௌடபாதர் மாண்டூக்கிய காரிக்கால ஆகம பிரகரணத்துல சொன்னதான அதே ஸ்லோகத்தை இங்க கையாண்டிருக்கார் சுரேஸ்வராச்சாரியார். இதுவும் ரசமான சொல்ல. இதை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.